ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Madras இருந்து. பேக்கரி கடைகளில் விற்கிற மாதிரியே பர்ஃபெக்டான வெங்காய பக்கோடா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு வறுக்காத அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 5 பொருளையும் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கோடா பொரிக்கும் போது ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் பேக்கரி கடைகளில் விற்கிற மாதிரி முறுமுறுப்பாக இருக்கும். அதுக்காக நான் ஸ்டவ்வில் ஆயில் நல்லா ஹீட்டில் வச்சுருக்கேன். அந்த ஹீட்டான ஆயிலிருந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கனால இப்போ கை வைக்கக்கூடாது. 1 ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயுடைய சூடு ஆறினதும் அப்போ கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயுடைய சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையால் மாவு மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ பக்கோடா இன்னும் நல்லா க்ரன்ச்சாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. இதனால் மாவும் ஈரப்பதத்தோடு இருக்குது பாருங்கள். இந்த அளவு தான் ஆயில் நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 துண்டு இஞ்சி சின்ன பீஸாக சேர்த்துக்கலாம். 8 to 10 அளவுக்கு தோல் நீக்காத பூண்டு சேர்த்துக்கலாம். இப்படி தோல் நீக்காத பூண்டு சேர்த்தோம்னா பக்கோடா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்க இந்த 4 பொருள் தான் பக்கோடாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பேக்கரி கடைகளில் பக்கோடா ஃப்ரை பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, வாசம் ரொம்ப சூப்பராக வரும். வாங்கி சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு வாசம் செமையாக இருக்கும். அவங்களும் இதே மாதிரி மசாலா நல்லா இடித்து சேர்க்குறதுனால தான் அந்த பக்கோடாவுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இடிச்சே சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இடிக்கிறதுக்கு இதே மாதிரி கல் இல்லைன்னா கிச்சன் கல் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாம்பார் கடையிற மசாலா இடித்து இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இடிச்சுக்கணும். இப்போ இந்த மசாலாவை மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காய பக்கோடாக்கு இதே மாதிரி தான் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். இப்போ இது மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பக்கோடாக்கு எப்போவுமே கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா பக்கோடா கூட சேர்ந்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகும்போது பக்கோடா சாப்பிடும்போது கருவேப்பிலையும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சில பேர் பக்கோடா செஞ்சதுக்கு அப்புறமா கூட கருவேப்பிலை தனியாக ஃப்ரை பண்ணி பக்கோடா கூட சேர்த்துப்பாங்க. வெங்காயம் பக்கோடா மாவு கூட மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த மாவு வெங்காயம் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு ஃபுல்லாக வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போது கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். இது முக்கியமான ஸ்டெப்பு. தண்ணி நம்ம அப்படியே சேர்த்தோம்னா பக்கோடா ஸ்ட்ரக்சர் கிடைக்காது, வெங்காய போண்டா மாதிரி ஆகிடும். ஸோ தண்ணி அப்படியே சேர்க்காம மாவு பிசைஞ்சு அதே கையால் தண்ணி கொஞ்சமாக எடுத்து மாவு மேலே தெளித்து விட்டுக்கணும். சப்பாத்தி மாவுக்கு மாவு பிசைகிற மாதிரினா பிசையக்கூடாது. ரொம்ப லைட்டாக தான் பிணைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டால் போதும். வெங்காயம் தனியாக அந்த மாவு தனியாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போது பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு. பக்கோடா பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். பக்கோடா நம்ம போட்ட உடனே 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். ஆனால் லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், மாவு எண்ணெய்கிட்ட கொண்டு போகும்போது உங்கள் கையால் எந்த அளவுக்கு மாவுக்கு ப்ரெஷர் தர முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக ப்ரெஷர் பண்ணி இப்படி கிள்ளி போடுங்க. அப்போ தான் பக்கோடா ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். மாவுக்கு நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுக்காமல் எண்ணெயில் சேர்த்துட்டிங்கன்னா பக்கோடா மாவு தனியாக வெங்காயம் தனியாக ஆகிடும். பக்கோடா மாவு எண்ணெயில் சேர்த்ததும் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தான்
ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அதே மாதிரி கரண்டி உடனே போடக்கூடாது. பக்கோடா லைட்டாக பொரிஞ்சதும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ பக்கோடா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்கள். பக்கோடா பொரிக்கும் போது வாசம் நல்லா கமகமன்னு இருக்குதுங்க. இந்த பேக்கரி கடையிலனா ஃப்ரை பண்ணும்போது இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்குது. நம்ம மசாலா இடித்து சேர்த்துருக்கனால தான் இந்த அளவுக்கு வாசம் நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கோடாவை எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா ஃப்ரை ஆகியிருக்குன்னு. எண்ணெயிலேருந்து பக்கோடா எடுக்கும்போது எண்ணெயில் இருக்க வெங்காயமும் எல்லாத்தையுமே எடுத்துடணும். ஏன்னா இந்த வெங்காயம் ரொம்ப பொரிஞ்சு கசப்பு தன்மை ஆயிடுச்சுன்னா செகண்ட் பேஜ் பக்கோடா போடும்போது அந்த பக்கோடாக்கும் அந்த கசப்பு தன்மை வந்துடும். ஸோ எண்ணெயில் இருக்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே எடுத்தாச்சு. பக்கோடா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இன்னும் இதோடைய சூடு ஆறினதும் இன்னும் நல்லாவே கிறிஸ்பியாக ஆகும். செகண்ட் பேஜ் பக்கோடாவும் பொரிச்சிக்கலாம். இதே மாதிரி கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து இதே மாதிரி கிள்ளி போடுங்க. ஒரு கப் கடலை மாவு இருந்தாலே போதும். டீ குடிக்கிற டைமில் 10 நிமிஷத்தில் பேக்கரியில் விற்கிற மாதிரி சுவையான பக்கோடா வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். வீட்டில் செய்கிறனால ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், பக்கோடா ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கலர் மாறிட்டு வருது பாருங்கள். பக்கோடா நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா இருத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான பேக்கரி கடையில் விற்கிற மாதிரி பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். பக்கோடாவுடைய ஸ்ட்ரக்சரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் இதில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பேக்கரியில் விற்கிற பக்கோடா மாதிரி சுவையான பக்கோடா வீட்லேயும் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.